என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்னை நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ வா. இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிடு. இத பாரு, உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டார காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்க போர்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோன்னு நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு புலி. அஜிரேயா மச்சான், அப்பா போனோன்னு கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனமே அது. இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவர காட்டுல உரம் போட சொன்ன போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா வெயிலாக அப்படி நேரில் போய் உட்காந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்கணத்தை என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பவே வச்சாச்சு, நீ போ. அட, காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க, காதல வேலை. டேய் டேய், நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல, கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். டேய் டேய், போடட்டும் விடேண்டா. இல்லப்பா, நான் அப்பவே போட்டேன். இங்க வாடா, நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா இங்க நல்லா இருக்கு, வெயிலா இருக்கு, அங்க நல்லுக்கு போலாம் வா. என்னங்க என்னங்க இது பட்டு கோவண மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக இருக்க குத்துதுன்னு அவுத்து விட்டீங்களா? காய்ங்க ஒண்ணு ஆயிலையே. என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தாவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல, யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடா போடா. பட்டு கோவணத்தோட அருமை யாருக்கு தெரியுது? மச்சான், அப்பா போயிட்டாரா? ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான். உதட்டு வேற கடிச்சிட்ட, தாவணியையும் உருவிட்ட, உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. நல்ல வேளை உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு. இல்ல இந்நேரம் என் கற்பே பறி போயிருக்கும். ஐயோ அம்மா, இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வரேன் மச்சான். என் தாவணி இந்தாங்க, இங்க இருக்கு. வரேன் மச்சான், நாளைக்கு பாக்கலாம். வர சம்பளி. அண்ணே, நேத்து தானே நாங்க சொன்னோம். இன்னைக்கு கண்கூடாவே பாத்துட்டீங்கல்ல. அப்பா, நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு திடீர்னு வந்து வலுக்கட்டாயமா என்கிட்ட பேச்சு கொடுத்தா. நான் வேண்டாண்டி, எங்க அப்பா பார்த்தா என்ன தொலைச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வந்துட்ட. நான் ஓடின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்ல இல்ல, நான் வைக்க பரப்புக்குள்ள மறைஞ்சுக்கிறேன், உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வெளியே வர்றேன்னு சொன்னா. வேணும்னே நடுவுல பேச்சு கொடுத்து என்ன மாட்டி விட்டாப்பா. என்ன நம்புப்பா. டேய் ராசுகுட்டி, இந்த கல்யாணம் மான பிரச்சனை. இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இல்லப்பா, என்னால எந்த தடங்களும் வராது, என்ன நம்புங்கப்பா. நம்புறேன்டா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வரவங்களை போய் கவனிடா, போடா. என்னங்க போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்திருக்கு தெரியல. ஐயா கையோட கூட்டு வர சொன்னாங்க. வணக்கம். என்ன மேன்? மாப்பிள்ளை பேர் ராஸ்குட்டி தானே? ஆமா. பொண்ணு பேரு பூவாத்தா. ஐம் சாரி, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. சுமாரியா? ஏன் நடத்த முடியாது? இங்க வாமா. அந்த பத்திரிகையை கொடுமா.
இந்த பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசுகுட்டிக்காக அடிச்சது தானே? ஆமா. இதுல ருக்மணின்னு போட்டிருக்க, அது இந்த பொண்ணோட பேர் தானே? ஆமா. பின்ன எதுக்காக இந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனால இன்னொரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிட்டேன். கிடையவே கிடையாது இன்ஸ்பெக்டர் சார். என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் 50 பவுண்ட் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 300 பவுண்ட் டவுரி வேணும்னு கேக்குறாரு. நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க. ஏய், பச்சை போய் பேசாத. நான் 300 பவுன் கேட்டேனா? கொஞ்சிருங்க. இது வருமா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் நியாயம். அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி 4 பேருக்கு முன்னால என் புருஷனை அவமானப்படுத்தாத. நல்லா இல்ல. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சிய மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு போயிட்டா. அதுக்கு இந்த ஊரே சாட்சி. ஐயோ, என்னது? அடிச்ச பத்திரிக்கையை நான் கிழிச்சனா? ஐயோ 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 ஐயோ. அம்மாடி, நீ கிழிக்கல? சும்மா இருங்க இன்ஸ்பெக்டர், என்னோட தகுதி தராதர இந்த ஊருக்கே நல்லா தெரியும். என் வீட்டுல நடக்கிற இந்த நல்ல காரியத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இது உங்களுக்கு புரியலையா? கரெக்ட் சார், உங்க பக்கமே நியாயம் இருக்கலாம். ஆனா இது டவுரி பிரச்சனை. அந்த பொண்ணு எங்க ரிப்போர்ட் பண்ணனால இதை நீங்க கோர்ட் மூலமா தான் தீர்த்துக்க முடியும். சரி சார், முதல்ல அந்த கல்யாணத்தை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா என்ன வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். ஐம் சாரி சார், நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தினா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்பா, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லப்பா, எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம்ப்பா. மாப்பிள்ளை, என்ன மாமா? நீ ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நீ சீரழிச்சிட்டியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? சொல்லு, இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது? சும்மா ஏன் என்னைய குத்த சொல்றீங்க? எங்க அப்பா மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க புள்ளதான் ஐடியாவே கொடுத்தாரு. ஏய், நான் ஐடியா கொடுத்தனா? அப்ப இல்லப்பா. என்ன இல்லப்பா? செம்புலி, பேசும்போது நீ தானே கூட இருந்த. இருந்தேன், ஆனா அது பேசாம உண்மையை ஒத்துக்கங்க. டேய், ஐயோ, அண்ணி சொல்றதாங்க 100க்கு 100 கரெக்ட். அப்பா, அப்படி பார்க்காதப்பா. மாமா, ஏச்சி. ஐயா, அப்பா, அந்த பொண்ணு வேணும்னு என்ன மாட்டி விடுறதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்றப்பா. தயவு செஞ்சு என்ன நம்புப்பா. வெளியே போடா அனாதை நாயே. என்ன சொன்னீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை அவன்கிட்ட கேட்டு தாண்டி பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். அப்படி இருந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கான்னா, அதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஆமா, அவன் அனாதை தான். அதனாலதான் அந்த அனாதை புத்தியை காட்டிட்டான். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இப்ப தாங்க தெரியுது, இத்தனை நாளா என் புள்ள கண்டபடி காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானேங்கிறதுக்காக திட்டுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, ஆரம்பத்துல இருந்த உங்க அடி மனசுக்குள்ள அவன் யாரோ நீங்க யாரோங்கிறது உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. அதனாலதான் இத்தனை பேருக்கு மத்தியில அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. அத்த பரவாயில்ல அத்தை. சும்மா இருடா. எப்ப நீங்க அவனை வெளியில போன்னு சொல்லிட்டீங்களோ, இனிமே நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. என்னைக்கு இந்த ஊரறிய அவனை உங்க புள்ளேன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்துக்கிறோம். வாடா. ஆத்தா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆத்தா. எதுக்கா இவ்வளவு கோவப்படுற? அப்பந்தானே அந்த வார்த்தை சொல்லுச்சு. டேய், உங்க அப்பன் தானே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. வேற எவன் வேணாலும் சொல்லிக்கிட்டோம். வா, ஆத்தா, சொன்னா கேளு ஆத்தா. வாயை மூடிக்கிட்டு வா. ஏன் போற? ஆத்தா, சொன்னா கேளு ஆத்தா. வேண்டாம் ஆத்தா. டேய், என்னடா இது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானே. அவ இன்னும் ஊரெல்லாம் கூட தாண்டி இருக்க மாட்டா. அவ கைய கால வெட்டாம நான் விட போறதில்ல. வேண்டாம்டா, நான் இல்ல, சொல்றத கேளுடா. நான் வெட்டித்தான் தீருவேன். ஐயோ, வேண்டாம்டா, வேண்டாம். நான் இங்க இருக்கேன். நீ ஒண்ணு என் கையை கால வெட்டணுங்கிற அவசியம் இல்ல. நானே தற்கொலை செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, லெட்டர் கூட எழுதி வச்சிருக்கேன். நான் ஒருவரை உயிருக்குயிராக காதலித்தேன். என் காதல் திருமணத்தில் முடியவில்லை என்பதால் நான் தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளேன். சரி மச்சான், சொர்க்கத்துல சந்திப்போம். இருமா. ஆத்தா, நீ சும்மா இரு. ஏய், குதிரி. டேய், சும்மா இருடா. இவ்வளவு எல்லாம் பண்ணவன் தேசமால குதிச்சாலும் குதிச்சிருவாடா. அவ குதிக்க மாட்டாடா. குதிச்சாரமா? ஆத்தா, டேய், என்னம்மா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கீழே இறங்கி வாம்மா. உங்க புள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும்தான் கீழே இறங்கி வருவேன். ஏய், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. அங்க இருந்து கீழே குதிச்சு அரையும் குறையுமா உசுறு இருந்ததுன்னா கையில அருவாளுக்குது, ஒரே போடா போட்டு தள்ளிடுறேன். டேய், பேசாம இருடா. என்னம்மா இது? கழுத்துல கத்திய வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுற. உடனே கல்யாணம்னா எப்படி? அவங்க அப்பா கிட்ட பேசி கீசி சமாதானப்படுத்த வேண்டாம். அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும். இவர் என் கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன்னு வார்த்தை கொடுக்கறதா இருந்தா மட்டும்தான் நான் கீழே இறங்கி வருவேன். ஐயோ, என்ன இப்படி சிக்கல்ல மாட்டி விடுறாளே. ஆத்தா, நீ எந்த காரணம் கொண்டு வார்த்தை கொடுக்காத. இத பாருங்க, நான் 1 2 3ன்னு 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடல,
பாப்பா கீழே குதிச்சிருவேன். வேண்டாமா சொன்னா கேளு. 1 2 3 குதி. அடே சும்மா இருடா. சரி 3. ஐயோ வேண்டாமா வேண்டாமா. என்ன சொன்னீங்க? வேண்டாம் மருமகளே வா. அப்ப உடனே கீழே இறங்கி வந்துடுறேன். ஏய் நில்லு நில். நீ இறங்கி வா. உன்னை நான் வெட்டறேன் இல்லையா பாரு. அடே என்னடா நீ நீ. என்ன ஆத்தா பச்சை போய் பேசி கல்யாணம் பந்தல்ல அப்பாக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டா. அதோட உன்னை அப்பாவை வேற பிரிச்சுட்டா. நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு வேண்டாம். எல்லாம் சரத்தாண்டா. இப்ப அவ கீழே குதிச்சு வச்சு உசுறு கிசுறு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பழியும் உன் மேலதாண்டா விழுகும். எது வந்தாலும் பரவாயில்ல. அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். ஏய், நீ எங்கடி போற? ஒரே ஏத்தம், ஏத்தியா இல்லையா பாரு. அடே 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 பேசாம இருடா, நான் பேசிக்கிறேன். இந்த பாருமா, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. ராத்திரி நேரத்துல வெளி இடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா. அப்படியா? ஏய் என் பொட்டியை கொண்டாடி. இது பாருங்க அத்தை, நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அடைஞ்சா ராசுக்குட்டி இல்லனா ரயில்வே ட்ராக் ஆரோ கோலம் ஒண்ணு. நீங்க இப்பவே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, நான் இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருவேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. அதுலயும் தளதளன்னு ததும்பி இருக்கும் பருவம். ராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆக போகுதோ ஆகட்டும். ஐயோ ஆத்தா, அவ பசப்புறா நடிக்கிறா. ஏய் உன்னை பதட்டப்படாத. எப்படி அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ணை காணும்னு தேடி வரத்தான் போறாரு. அதுக்குள்ளே நான் இவளை சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா. ஏம்புல நீ குடும்ப பாங்கா ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கத்தானே எங்க அப்பா உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாரு. காலைல எந்திரிச்சு பொறுப்பா தோட்ட வேலை கவனிப்பியா? அதை விட்டு போட்டு கைத்துல கல்ல கட்டி விளையாடுறது என்ன அர்த்தம்? மை டியர் மச்சான், இதெல்லாம் என்ன? இது புடலங்கா. இது கூட எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல. கைத்துல கல்ல கட்டி அத புடலங்காயில தொங்க விட்டா புடலங்காய் சுருண்டுக்காம நீளமா வளருங்கிறது சாதாரண ஒரு கிராமத்தாளு கூட தெரிஞ்ச விஷயம். ஓஹோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கோ? வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு உட்காரு. எதுக்கு? உட்காரியா சொல்றேன். இல்ல நான் இப்படியே உட்கார்றேன், விஷயத்தை சொல்லு. இந்தா இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ. இந்த பாரு, நடுவுல கட்டாத, கீழே கோணையில கட்டணும். சரி. இந்தா மருமகளே, அத்தை, நான் இங்க இருக்கேன். அங்க இருக்கியா? என் பையனுங்கம்மா. அவரு இங்கதான் இருக்காரு. பையனுமங்கய்யா, பந்தலுக்கடியில 2 பேருமா என்னமா பண்றீங்க? பொடலங்காய்க்கு கல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். பொறுப்பாதான் வேலை பாக்குறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். யோ, இன்னுமாயா கட்டிட்டு இருக்கா? இல்ல உள்ள ஒரு கல்லு மிச்சமாயி போச்சு, அதான் காய் தேடிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணியா? என்ன? அந்த ஒண்ண ஆ, உன் கழுத்துல கட்டிக்கோ. ஏம்புல கிண்டலா உனக்கு? பின்னையா ஒரு கல் மிச்சமாயிருச்சுன்னா தூக்கி போடுவியா? அதை விட்டுட்டு என்னமோ காய் தேடிட்டு உட்கார்ந்துருக்க. என்னங்க என்னங்க, அப்பா வந்துட்டு இருக்காரு. ராசுகுட்டிக்கு அப்பான்னா தெய்வம் மாதிரி. நீ வேணா பாரு, நம்ம ராசுகுட்டி இன்னைக்கோ நாளைக்கோ அந்த பொண்ணை கட்டாயமா திருப்பி அனுப்பிச்சிருவாரு. நிறுத்தியா நிறுத்தியா? என்னையா கேர் ஓட்டுற நீ? என்னாச்சு? அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். பழமொழியே இப்படி இருக்குல்ல. கலப்பை இப்படி மேலோட்டமா பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா அழுத்தி புடியா. அட 2 கையையும் சேர்த்து புடிங்கறல்ல. இப்ப ஓட்டுற ஓட்டுல மண்ணு 2 பக்கமும் பொல பொல பொலன்னு வரணும். புரிஞ்சுதா? இப்ப ஓட்டு.